வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஐயர் எல்லாருமே யாக பூஜைய ரொம்ப நல்லபடியா முடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு யாக பூஜை ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் கும்பாபிஷேகத்தை தான் நம்ம நடத்த போறோம். சரி, எல்லாரும் அங்க போறோம் அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ராஜா, ஈஸ்வரி அவங்களோட குடும்பம் மட்டும்தான் நிக்குது. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அப்ப மயிலு வந்துட்டு நேரா அந்த காளியம்மா போன் பண்ணதோட மயிலு போனை பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போனை கொடுக்க, ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உனக்கு சொன்ன என் நேரம் முடிய போகுது. இப்போ நீ மட்டும் உன் அத்தை கிட்ட மட்டும் உண்மைய சொல்லல அப்படின்னா நான் நினைச்சது நிறைவேறிடும். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, நான் உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே காளியம்மாளும், நீ எப்ப உண்மைய சொல்றியோ அடுத்த செகண்டே அந்த ஆபத்தான பொருள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன், மரியாதையா இப்ப சொல்லு அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஈஸ்வரி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு, சொல்லுங்க மாப்ள, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இது மாதிரி கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையான அந்த சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றதா நான் சொன்னேன்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள, கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட என்கிட்ட சொல்றதா சொன்னீங்க. கும்பாபிஷேகம் முடியட்டுமே மாப்பிள, அப்புறம் சொல்லுங்களேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். நான் இப்பவே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதனால உங்ககிட்ட சொல்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி, சரிங்க மாப்பிள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நான் தான் அத்தை, இது மாதிரி பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்பதான் வில்லி இந்த சூழ்நிலையை பயன்படுத்துறாங்க. என்னக்கா அமைதியா இருக்க, உன் மாப்பிள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கான். இது வரைக்கும் நீ எந்த ஆம்பளையுமே நம்பினதே கிடையாது. இவன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு இவனை முழுசா நம்பின. வீட்டோட பொறுப்புகளையும் கம்பெனி பொறுப்புகளையும் இவங்கிட்ட ஒப்படைச்ச. பாத்தியா இவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு. உண்மைய சொல்றதுக்கு இவனுக்கு பல வகையில நேரம் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு நேரத்திலயும் இவன் உண்மையை சொல்லல. எல்லா நேரத்திலயும் உண்மையை மறைச்சிட்டு இப்போ எவ்வளவு நல்லவன் மாதிரி பேசுறான் பத்தியா. இவன் பேசுறத இன்னும் நீ காதுல வாங்கிட்டு இருக்க போறியாக்கா. இங்க பாரு, நான் அப்பவே சொன்னேன் இவன் தான் அந்த உண்மையான சேதுபதி பேரன் அப்படின்னு. ஆனா உன் கண்ணு முன்னாடி என்ன ரொம்பவே முட்டாள் ஆக்கிட்டான் பாத்தியாக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்ப நீதான் அந்த சேதுபதி பேரனா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, சூழ்நிலையாலதான் உங்ககிட்ட அப்படி சொல்ற மாதிரி ஆகிருச்சு. தடவை நடந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்பவே உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனா நடந்த பிரச்சனையால உங்ககிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியாம போயிருச்சு. இப்ப கூட சூழ்நிலையாலதான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றேன். இல்லைன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா எப்படியாவது குடும்பத்தை சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதோட நீங்க பாட்டி மேல தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு. ஆனா பாட்டி காரணம் இல்ல, அந்த முத்துதாத்தா காரணம். அவன் தான் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். அவன் சரியான கேடி. அவனாலதான் சிவகாமி பாட்டி இறந்திருக்காங்க. அத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஆகிருச்சு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா இவன் சொல்றதை நீ நம்பாதக்கா. இன்னமும் உன்னை அவன் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான்க்கா. இவன் சொல்றத நீ நம்பாத. இவனுக்கு உண்மையை சொல்றதுக்கு பல வகையில வாய்ப்பு கிடைச்சும் இவன் உண்மையை சொல்லல. எதுக்காக தெரியுமா இவன் உண்மையை சொல்லல? உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கறது தான் இவனோட நோக்கம். இங்க பாருக்கா, என்ன நடந்தாலும் சரி, இவனை இதுக்கப்புறமும் நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட போறியா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கோவத்தோட நேரா அந்த ராஜாவோட கழுத்துல இருக்கிற மாலைய கலட்டி வீசுறாங்க. இத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜா.
ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி இங்க பாரு, யாக பூஜையெல்லாம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் தான் நடக்கணும். இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகத்தை மட்டும் நடத்தி கொடுத்துட்டு நான் வரேன். தயவு செஞ்சு சொல்றதை கேளு ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இவனும் இவன் குடும்பமும் சேர்ந்து நம்மளுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கு, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கு. மறுபடியும் நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இவன் தான் காரணம். என்னை பொய் சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கையில இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி போய் ஈஸ்வரி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, ஈஸ்வரி தயவு செஞ்சு சொல்றதை கேளு ஈஸ்வரி. தப்பு வந்துட்டு நான் தான் பண்ணனே தவிர்த்து என் பேரன் எந்த தப்புமே பண்ணல. அவன் குடும்பத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் உன் வீட்டுக்குள்ள வந்தான். அவன் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா நான் தான் இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவனை தடுத்து வச்சேன். ஈஸ்வரி தயவு செஞ்சு ஏமா என் பேரனை வந்துட்டு தண்டிச்சிடாத, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்து கோவத்தோட நிக்கிறாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா, இந்த கிழவியும் எப்படி பேசுறத, எப்படியாவது நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு இந்த கிழவி நினைச்சுக்கிட்டு அவ பேரனை நடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. நம்மளும் சுத்தமா ஏமாந்துட்டோம். இங்க பாருக்கா, இதுக்கப்புறமும் இந்த கிழவிக்கு நீ வாய்ப்பு கொடுக்காத. இந்த கிழவியால நம்ம தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அம்மாவை இழந்ததே போதும், இதுக்கப்புறமும் யாரையும் இழக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா அந்த பாட்டியை பார்த்து, இங்க பாரு, வாயை மூடு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி இங்க பாரு, என் பேரன் இந்த ஒரு தப்பு தான் பண்ணான், இதனால யாருமே பாதிக்கப்படலையே. என் பேரன் உன் குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், எவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாரு. நீ இன்னைக்கு ஊரோட தலைவியா இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். இது எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் காரணம். உன் குடும்பத்துக்கு நிறையவே நல்லது பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு அவனை தண்டிச்சிடாத. சொல்றது கேளு ஈஸ்வரி, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கெஞ்சுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம மயிலு ரொம்ப வருத்தப்படுறாரு. பாவம் சகல, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாரே அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா, எப்படி சொல்லி காட்டி பேசுறத, அப்போ உனக்கு திறமையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவனாலதான் நீ இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு அவ சொல்லாம சொல்றாக்கா. இங்க பாருக்கா, இதுக்கு மேலேயும் அந்த கிழவி பேசுறா அப்படின்னு நீ நம்பாத. இப்பவே வாக்கா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, சொல்றது கேளு ஈஸ்வரி, உன் தங்கச்சிக்காரி இப்படி பேசுறா அப்படின்னு உன் தங்கச்சியை நம்பாத. அவ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப உனக்கும் எனக்கும் பகையை உண்டாக்கி விடுறதுக்காக இந்த கிழவி எப்படி பேசுறத பத்தியா? இங்க பாருக்கா, நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இங்க பாரு, நான் ஆரம்பத்துல இருந்தே நான் தானக்கா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இவன் தான் அந்த சேதுபதி பேரன் அப்படின்னு. ஆனா நீ தான் நம்பல. இப்போ புரிஞ்சுக்கக்கா, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்னு. கூடவே இருந்து உனக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்கான். அவனை நம்ப போறியா? இல்ல நான் உன் கூடவே இருந்து அவன் தப்பானவன் அப்படின்னு உன்கிட்ட பல முறை சொல்ல முயற்சி பண்ணினேன், என்ன கெட்டவன்னு நினைக்க போறியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா அவங்க புருஷனை பார்த்து, இங்க பாருங்க, உங்ககிட்ட கடைசியா ஒரு தடவை சொல்றேன், இந்த இடத்த விட்டு நேரா வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்காம நான் வரமாட்டேன். இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். என்னை தயவு செஞ்சு நீ வந்து தடுக்காத. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்போ நீங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, நான் இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு வருவேன். நீ என்னை எந்த வகையிலையுமே நீ என்னை கட்டாயப்படுத்த முடியாது. யாக பூஜை முடிஞ்சுட்டு அடுத்ததான் நடக்க போறது கும்பாபிஷேகம் தான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறு, கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப ஈஸ்வரி டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, அப்போ நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, முன்னாடியெல்லாம் மாமா உன்னை கொஞ்சம் கூட எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ஆனா இப்ப பத்தியா, மாமா எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு. மாமாவுக்கு இப்ப எல்லாம் நம்ம யாருமே முக்கியம் இல்லை. அவருக்கு முக்கியம் அவரோட தங்கச்சி பையன் மட்டும்தான். அதோட அவங்க அம்மா முக்கியம், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்குறது இல்ல. இப்ப மாமா எல்லாம் மொத்தமா மாறிட்டாரு, பாத்தியாக்கா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, பாத்தான் சந்திரா, இப்ப எல்லாம் என் பேச்ச கொஞ்சம் கூட இவர் மதிக்கிறதே இல்லை, அவருக்கு நான் முக்கியம் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இப்போ வர போறீங்களா இல்லையா? அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல ஈஸ்வரி, என்னால வர முடியாது.
நான் இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு தான் வருவேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கழுத்துல இருக்கிற தாலிய டக்குன்னு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த தாலி என் கழுத்துல இருக்கும். நீங்க மட்டும் வரல அப்படின்னு பிடிவாதம் பண்ணீங்கன்னா இந்த தாலிய நான் இப்பவே கழட்டி வீசிட்டு இந்த இடத்த விட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது. என்னைக்குமே உங்க முகத்துல நான் முழிக்கவும் மாட்டேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. ஏன் ஈஸ்வரி இப்படி பேசுற? தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காத ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க, நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவத்தோட பேசுறாங்க. பரமேஸ்வரி ஈஸ்வரி அப்படி கோவத்தோட முடிவெடுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி நம்ம பரமேஸ்வரி ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற? இங்க பாரு, நீ எடுக்கிற முடிவு சரியா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நிறுத்து, நான் உன்கிட்ட பேசல, நான் என் புருஷன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்ன முடிவெடுக்க போறீங்க? உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சியாகி தலையில இருக்கிற அந்த தலப்பாக்கட்ட அவுத்து நேரா அவங்க அம்மா கையில கொடுத்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தேன். ஆனா என்னால அந்த வாக்கை காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஈஸ்வரியோட பிடிவாதத்தை பாத்தீங்களா? அவ கண்டிப்பா இந்த கோவத்திலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நான் வரேன் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி நேரா அங்க நிக்கிற ரேவதியை பார்த்து, ஏய் என்ன நின்னுகிட்டு இருக்கா, வா போகலாம் அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, தப்பு என்னமோ எங்க மேலதான், தயவு செஞ்சு வாழ போற பிள்ளைங்களை தண்டிச்சிடாத, அவங்கள எதுவும் சொல்லாத அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாராவது இதுக்காக இடையில வந்து பேசுனீங்க அவ்வளோதான், என் பொண்ணை நான் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன், என் பொண்ணை கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே தகுதி கிடையாது. ஏ ரேவதி, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதிக்கு அன்னைக்கு கனவு கண்டாங்கல்ல, அதை தான் ஞாபகத்துல வருது. ஒருவேளை நம்ம வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டா அம்மா கண்டிப்பா தப்பான முடிவு எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, ரேவதி முரண்டு பிடிப்பா அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவளும் சேர்ந்து வந்துட்டாலே, நம்ம நினைச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னு வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு, இங்க பாரு, உனக்கும் இவனுக்கும் இனிமே எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது, இவன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீ ட்ரை பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. வில்லி நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்து, என்ன இந்த வாட்டி எங்க கிட்ட தோத்துட்ட பத்தியா? நாங்க தான் அப்பவே சொன்னோமே, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம். இங்க பாரு, இதுக்கப்புறம் என் அக்கா கரைய ஜீரோ ஆகிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொன்னதோட நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்புறமா மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல என்னை மன்னிச்சிருங்க சகல, உங்களுக்கு எந்த வகையிலையுமே என்னால ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையாகிட்டு, என்னை மன்னிச்சிருங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு. ரோகிணி நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா என்னை மன்னிச்சிரியா, எப்படியாவது இந்த குடும்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க, உன் அம்மாவையே இழந்திருக்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனா கடைசியில இப்படியாகும் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி எது நடக்கணுமோ அதானே நடக்கும் அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப விருமன் சொல்றாரு, அப்புறம் என்ன, நான் தான் அப்பவே சொன்னனே, எப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்காது அப்படின்னு நான் தான் சொன்னனே, கொஞ்சமாவது என் பேச்சை யாராவது கேட்டீங்களா? இப்ப கும்பாபிஷேகத்துக்காக யாக பூஜை வரைக்கும் பண்ணிட்டு இப்ப டக்குன்னு இந்த கும்பாபிஷேகம் நின்னதுனால இந்த அம்மன் எந்த அளவுக்கு கோவப்பட போறாளோ தெரியல. இதனால இந்த ஊரு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுதுன்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு.
இதையெல்லாம் கேட்டுட்டு பாட்டி ரொம்ப வருத்தத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.